அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தொண்டும் புதுக்கவிதையில் கடைசியாக நம்ம அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி கலாப்ரியாவை பற்றி பார்க்கலாம். பிறப்பு திருநெல்வேலி. ஓகேவா? கலாப்ரியா ஐயா அவர்கள் திருநெல்வேலியில் பிறந்திருக்காரு. இயற்பெயர் சோமசுந்தரம். கலாப்ரியா ஐயாவுடைய இயற்பெயர் என்ன? சோமசுந்தரம். இவர் ஒரு வங்கி பணியாளர். சரியா? ஒரு வங்கி பணியாளராக இருந்திருக்கார். குற்றாலத்தில் 3 முறை கவிதை பட்டறைகள் நடத்தியிருக்காரு. திருநெல்வேலியை சார்ந்தவர். குற்றாலத்தில் 3 முறை கவிதை பட்டறைகள் நடத்தியிருக்கார். அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்காக முதலில் இரங்கற்பா எழுதும்போது தன்னுடைய பெயரை கலாப்ரியா என மாற்றிக்கொண்டார். சரியா? கலாப்ரியாவோட இயற்பெயர் சோமசுந்தரம்பா. அவர் ஒரு வங்கி பணியாளர். குற்றாலத்தில் ஒரு 3 முறை கவிதை பட்டறை வச்சு நடத்திருக்கார். ஸோ இது கிளாஸ் மாதிரி. அறிஞர் அண்ணாவுடைய இரங்கல் கூட்டத்திற்காக 1969 இறந்தார் இல்லையா? அப்போது இரங்கல் கூட்டத்தின் பேரில் இரங்கற்பா எழுதும்போது தன்னுடைய பெயரை கலாப்ரியா என மாற்றிருக்கார். எந்த நிகழ்வின் போது தன் பெயரை கலாப்ரியா என மாற்றிக்கொண்டார் என்று கேள்விகள் கேட்கப்படுமே. ஆனால் அது அண்ணா பதிலாக இருக்கக்கூடும். சரியா? கவிதை நூல்கள். தீர்த்த யாத்திரை, மாற்றாங்கே, எட்டயபுரம். ஓகேவா? இந்த எட்டயபுரம் யாருக்குமே மறக்காதுங்க இல்லையா? எட்டயபுரத்தில் பிறந்தவர் யார்? நம்ம பாரதி ஐயா அவர்கள். சரியா? சுயம்பரம். உலகெல்லாம் சூரியன். அனிச்சம், வெள்ளம், வனம் புகுதல், நினைவின் தாழ்வாரங்கள். ஓகேவா? இந்த நினைவின் தாழ்வாரங்கள் ஏதோ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்ட மாதிரி ஞாபகம். எக்ஸாக்டாக எந்த எக்ஸாமும் தெரியல. சரியா? நினைவின் தாழ்வாரங்கள், நான், நீ, மீன். சுவரொட்டி, சாத்தானும். ஓகேவா? சுயம்பரம், சுவரொட்டி, எட்டயபுரம், உலகெல்லாம் சூரியன், மாற்றாங்கே, தீர்த்த யாத்திரை, நான், நீ, மீன், வனம் புகுதல். சரியா? எக்ஸாக்டாக இவ்வளோ டீப்பாக தெரிஞ்சிக்க வேண்டாம். சரியா? ஒன்ஸ் படித்து வச்சுக்கோங்க. சுவரொட்டி கட்டுரைகளில் சுவரொட்டி, வனமுற்ற தீ, ஓடும் நதி. சரியா? சுவரொட்டி, வனமுற்ற தீ, ஓடும் நதி. இதெல்லாம் கலாப்ரியா ஐயா அவர்களுடைய கட்டுரைகள். சரியா? குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. கலாப்ரியா. இது நம்ம ஏதோ பள்ளி புத்தகத்தில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் தான். சரியா? குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே. ஓகேவா? தானாக வானம் உருவாகின்றது இல்லையா? சரி, நன்றி.